சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். மிருக இயல்பு, மனித இயல்பு, தெய்வீக இயல்பு என்ற இந்த 3 குணங்களால் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். உன்னிடமுள்ள தெய்வீகத்தன்மையை வளர்க்கக்கூடியதுதான் நல்லொழுக்கமாகும். உன்னிடமுள்ள மிருக இயல்பை அதிகரிக்க செய்வதே தீய ஒழுக்கம். மிருக இயல்பை உன்னிடமிருந்து அழைத்துவிட்டு மனிதத்தன்மை கொண்டவனாக மாற வேண்டும். அதாவது அன்புள்ளமும் தர்ம சிந்தனையும் உடையவனாக வேண்டும். நீ உற்சாகத்துடன் இருக்க தொடங்குவதுதான் சமய வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பதற்கான முதல் அறிகுறியாகும். ஒருவன் வாடிய முகத்தோடு இருப்பது குன்ம வியாதியின் விளைவாக இருக்கலாமே அன்றி அது மத வாழ்க்கை ஆகாது. துன்பம் பாவத்தினால் ஏற்படுகிறது. அதை தவிர பாவம் விளைவதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. உன் முகத்தில் இருள் சூழ்ந்திருந்தால் அன்றைய தினம் நீ வெளியே போகாமல் உன் அறையின் கதவை மூடிக்கொண்டு உள்ளேயே இரு. நீ சிறந்த மகான் ஒருவரை போன்ற மனநிலையை கொள். அவராகவே நீ ஆகிவிடுவாய். புத்தரை போன்ற மனநிலையை கொள். புத்தர் பெருமானாகவே நீ ஆகிவிடுவாய். உயர்ந்த மனநிலைதான் வாழ்க்கையாக அமைகிறது, வலிமையை தருகிறது, உயிர் நாடியாக விளங்குகிறது. அத்தகைய மனநிலை இல்லாமல் போனால் கடவுளை அடைய முடியாது. நீ உண்மையில் தூய்மை உள்ளவனாக இருந்தால் தூய்மை இல்லாததை நீ எப்படி பார்க்க முடியும்? உனக்குள்ளே இருப்பதுதான் உனக்கு வெளியிலேயும் இருக்கிறது. நமக்குள்ளே அசுத்தம் இல்லாவிட்டால் அதை நாம் வெளியில் பார்க்க முடியாது. உன்னிடமுள்ள தெய்வீகத்தன்மைதான் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு உரிய சான்றாகும். நீ ஒரு தீர்க்கதரிசியாக இல்லாவிட்டால் கடவுளை பற்றிய எந்த உண்மையும் ஒருபோதும் இருந்திருக்க முடியாது. நீ கடவுளாகவே இல்லாவிட்டால் கடவுள் என்ற ஒருவர் இருக்கவில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இந்த உண்மையே லட்சியம் என்று வேதாந்தம் சொல்கிறது. ஆன்மாவினால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. அப்படி நினைப்பது மதத்திற்கு மிகவும் முரண்பட்ட கருத்தாகும். பாவம் என்பது ஒன்று உண்டென்றால் அது நான் பலவீனமானவன் என்று சொல்வதுதான். உயிருள்ள கடவுள் உனக்கு உள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நீ பல கோவில்களையும் ஆலயங்களையும் கட்டி கொண்டிருக்கிறாய். கடவுள் உனக்கு உள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ பலவிதமான கற்பனை பிதற்றல்களை நம்பிக்கொண்டிருக்கிறாய். மனித உடலில் உள்ள மனித ஆன்மா ஒன்றுதான் வழிபட வேண்டிய ஒரே கடவுளாகும். சமய சாதனையின் நுட்ப இரகசியமெல்லாம் கொள்கைகளில் இல்லை, அதை கடைபிடிப்பதில்தான் அடங்கியிருக்கிறது. நல்லவனாகவே இருந்து நன்மை செய்வதுதான் சமய சாதனையின் முழு உண்மையாகும். கடவுளே கடவுளே என்று அழைத்து கொண்டிருப்பவன் சமய சான்றோன் ஆகிவிட மாட்டான். ஆனால் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனே சான்றோன் ஆவான். ஆன்மீக வாழ்க்கைக்கோ மனதுக்கோ உடலுக்கோ பலவீனத்தை உண்டு பண்ணும் எதையும் உன் கால் விரலாலும் தீண்டாதே. மனிதனிடம் இயற்கையாக புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதே சமய வாழ்க்கையாகும். எல்லையில்லாத சக்தி சுருள் சுருளாக இந்த மனித உடலுக்குள் சுருட்டி அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சக்தி விரிந்து பறந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் மதத்தின் அடிப்படை லட்சியமாகும். மறு உலகத்தில் இன்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிப்பது அறிவுடைய செயலாகாது. இங்கேயே இப்போதே இன்பத்தை பெற வேண்டும். இப்படிப்பட்ட இன்பத்தை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த மதம்தான் சமுதாயத்திற்கு ஏற்ற உண்மையான மதமாகும். நமக்கென்று ஓர் லட்சியம் இருந்தாக வேண்டும். ஒழுக்கமாக இருப்பதே நம்முடைய லட்சியத்தின் முடிவல்ல. மாறாக அது ஒரு லட்சியத்தை அடைய செய்யும் பாதையாக மட்டும்தான் இருக்கிறது. முடிவான லட்சியம் என்ற ஒன்று இல்லாமல் போனால் நாம் ஏன் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நான் எதற்காக மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்? இன்பமாக இருப்பதுதான் மக்களுடைய லட்சியம் என்றால் நான் என்னை மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொண்டு மற்றவர்களை ஏன் துன்பத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது?
பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் கருத்தே மதம் எனப்படும். தெய்வீகத்தன்மை இல்லாமல் பெறப்படுகின்ற மிதமிஞ்சிய அறிவும் ஆற்றலும் மனிதர்களை சாத்தான்களாக்கி விடுகின்றன. வேதங்கள், பைபிள், குரான் ஆகிய இவற்றுக்கும் அப்பால் மக்களை நாம் அழைத்து போக விரும்புகிறோம். எவன் ஒருவனுக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை இல்லையோ அவனே நாத்திகன். பண்டைய மதங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனைத்தான் நாத்திகன் என்று குறிப்பிட்டன. புதிய மதம் தன்னம்பிக்கை இல்லாதவனைத்தான் நாத்திகன் என்று சொல்கிறது. தன்னம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சிலருடைய வரலாறே உலக சரித்திரமாகும். அத்தகைய நம்பிக்கை உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை வெளியே வரவழைக்கிறது. நீ எதையும் சாதிக்க முடியும். அளவு கடந்த ஆற்றலை வெளிப்படுத்த போதுமான அளவிற்கு உண்மையாக நீ முயற்சி செய்யாத போதுதான் தோல்வி அடைகிறாய். ஒரு மனிதனோ ஒரு நாடோ தன்னம்பிக்கை இழந்தவுடனேயே அழிவு வருகிறது. நம்பிக்கை நம்பிக்கை நம்மிடத்தில் நம்பிக்கை நம்பிக்கை கடவுளிடத்தில் நம்பிக்கை, இதுவே மகிமை பெறுவதன் இரகசியமாகும். உங்கள் 33 கோடி புராண தெய்வங்களிடத்தும் மேலும் உங்களிடையே அந்நிய நாட்டவர் புகுத்தி இருக்கும் இதர தெய்வங்களிடத்தும் நம்பிக்கை இருந்து, ஆனாலும் உங்களிடத்தே உங்கள் ஆன்மாவில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு கதிமோட்சம் இல்லை. ஆன்மாவால் சாதிக்க இயலாத காரியம் என்ற எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. அப்படி நினைப்பது சமயத்திற்கு மிகப்பெரிய முரண்பட்ட கருத்தாகும். பாவம் என்ற ஒன்று உண்டு என்றால் அது நான் பலவீனமானவன், மற்றவர்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்வது ஒன்றுதான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே நீ ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவாய். சுதந்திரமானவனாக இரு. எவரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. உனது கடந்த கால வாழ்க்கையை நீ பின்னோக்கி திரும்பி பார்ப்பாயானால் நீ வீணாக எப்போதும் மற்றவர்களிடமிருந்து உதவியை பெற முயற்சி செய்ததையும் அப்படி எதுவும் வராமல் போனதையும் தான் காண்பாய். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனெனில் நீ வரம்பில்லாத வலிமை பெற்றவன். உன்னுடைய உண்மை இயல்போடு ஒப்பிடும்போது காலமும் இடமும் கூட உனக்கு ஒரு பொருட்டல்ல. நீ எதையும் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவன். சர்வ வல்லமை படைத்தவன் நீயே ஆன்மா. நீங்கள் கடவுளின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள், மண்ணுலகின் தெய்வங்களே. நீங்களா பாவிகள்? அப்படி மனிதனை அழைப்பதுதான் பாவம். ஓ சிங்கங்களே, எழுந்து வாருங்கள். நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். நீங்கள் அமரத்துவம் பெற்ற ஆன்மாக்கள், சுதந்திர ஆன்மாக்கள், அழியாத திருவருளை பெற்றவர்கள். போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதே. பசு ஒன்று பொய் பேசியதாக நான் எந்த காலத்திலும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அது பசுவை தவிர ஒருபோதும் மனிதனாகிவிடாது. 1000 முறை நீ உனது லட்சியத்தை கைக்கொள். 1000 முறை நீ தோல்வியுற்றாலும் மீண்டும் ஒரு முறை கைக்கொள்ள முயற்சி செய். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான். மக்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்து வரும் வலிமையை பற்றி போதிப்பாயாக. உபனிஷதங்களிலிருந்து வெடிகுண்டை போல கிளம்பி அறியாமை குவியல்களின் மீது வெடிகுண்டை போன்று வெடிக்கும் சொல் ஒன்றை நீ காண்பாயானால் அந்த சொல் அஞ்சாமை என்பதுதான். நீ கவனித்து பார்த்தால் உபனிஷதங்களை தவிர வேறு எதையும் ஒருபோதும் நான் மேற்கோளாக எடுத்து சொன்னதில்லை என்பது புலப்படும். உபனிஷதங்களில் வலிமை என்னும் அந்த ஒரே ஒரு சொல்லில் வேதாந்தங்களின் சாரமெல்லாம் அடங்கியிருக்கிறது. எனது இளம் நண்பர்களே, வலிமையுடையவர்களாக இருங்கள். இதுவே நான் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை. உங்கள் தோள்கள் தசைகளில் சற்று கூடுதலான வலிமையால் கீதையை இன்னும் சற்று தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு மனிதன் முன்பும் இந்த ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். நீ வலிமை உடையவனாக இருக்கிறாயா? நீ வலிமையை உணர்கிறாயா? ஏனென்றால் உண்மை ஒன்றுதான் வலிமை தருகிறது.
உண்மை ஒன்றுதான் வலிமை தருகிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உலகத்தின் நோய்க்கு வலிமை ஒன்றுதான் சரியான மருந்து. மிகப்பெரிய உண்மை இதுதான். வலிமைதான் வாழ்வு, பலவீனமே மரணம். வலிமையே மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்வு. பலவீனம் இடையறாத சித்திரவதையாகும். பலவீனம் துன்பமாக அமைகிறது. பலவீனம் மரணமே தான். வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியையும் பெரும் மன உறுதியையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். விடாமுயற்சி பெற்றவன் சமுத்திரத்தையே குடித்து விடுவேன், எனது சங்கல்பத்தால் மலைகள் நொறுங்கி விழுந்தாக வேண்டும் என்று சொல்கிறான். அத்தகைய ஆற்றலை, அத்தகைய மன உறுதியை நீ பெற்றிரு. கடுமையாக உழை, உனது குறிக்கோளை நீ அடைவாய். மனிதர்களே நமக்கு வேண்டும், மற்றவை அனைத்தும் தாமாக வந்து சேரும். வலிமை மிக்க சுறுசுறுப்பான ஸ்ரத்தை பொருந்திய இளைஞர்கள், உண்மையில் பிடிப்பு கொண்ட இளைஞர்களே தேவை. அத்தகைய 100 இளைஞர்களால் இந்த உலகமே புரட்சிகரமான மாறுதலை பெற்றுவிடும். அறியாமை மிக்க உயிரற்ற புல் பூண்டு வாழ்க்கையை காட்டிலும் மரணமே மேலானது. தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட போர்க்களத்தில் மாய்வதே மேல். வா, வந்து ஏதேனும் வீர செயலை செய். சிந்தை, சொல், செயல்களால் புனிதம் ததும்பும் சில ஞானிகள் முழு உலகையும் தங்கள் எண்ணற்ற பயன்மிக்க பணிகளால் மகிழ்விக்கிறார்கள். ஒவ்வொருவனும் தனது அதிகபட்ச ஆற்றலை மிச்ச மீதமின்றி செலுத்தி உழைக்காவிட்டால் எதையேனும் செய்து சாதிக்க முடியுமா? முன்னோக்கி செல். அளவற்ற ஆற்றல், பெரும் ஊக்கம், அளவு கடந்த அஞ்சாமை, அளவில்லாத பொறுமை, இவையே நமக்கு தேவை. இவை இருந்தால் மட்டுமே மகத்தான காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். நம்பிக்கையை இழந்து விடாதே. பாதை கத்தி முனையில் நடப்பதைப் போல் மிகவும் கடினமானதுதான். எனினும் எழுந்திரு, விழித்துக்கொள், மனம் தளராதே. நீ அடைய வேண்டிய உனது லட்சியமாகிய குறிக்கோளை கண்டுபிடி. சகோதரா, நீ அழுவது ஏன்? மரணமோ நோயோ உனக்கு இல்லை. நீ அழுவது ஏன் சகோதரா? துன்பமோ துரதிர்ஷ்டமோ உனக்கு கிடையாது. சகோதரா, நீ ஏன் அழ வேண்டும்? மாற்றமோ மரணமோ உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ ஆனந்தமானவன். நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. உனது ஆன்மாவில் நம்பிக்கை வை. அதுதான் வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் விஷத்தை பொருட்படுத்தாமல் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். இதுவே வாழ்க்கை முழுவதற்கும் படிப்பினையாகும். பயங்கரத்தை எதிர்த்து நில், அஞ்சாமல் அதை எதிர்த்து நில். எழுந்து நின்று போராடு, ஓர் அடியும் பின்வாங்கக்கூடாது. கருத்து இதுதான், எது வந்தாலும் போராடி முடி. தங்கள் நிலையிலிருந்து நட்சத்திரங்கள் பிறழட்டும். முழு உலகமும் நமக்கு எதிராக எழுந்து எதிர்த்து நிற்கட்டும். ஓர் அடியும் பின்வாங்கக்கூடாது. மரணம் என்றால் வேறு உடை மாற்றுவதுதான். அதனால் என்ன போயிற்று? இப்படி போராடு. கோழையாவதால் நீ எந்த ஒரு பயனையும் பெற மாட்டாய். போராடி முடி. நீ எல்லையற்றவன், மரணமற்றவன், பிறப்பற்றவன், எல்லையற்ற ஆன்மா. ஆதலால் நீ அடிமையாக இருப்பது உனக்கு பொருந்தாது. எழுந்திரு, விழித்துக்கொள், எழுந்து நின்று போராடு. உலகில் உள்ள அத்தனை கடவுள்களையும் நீ கூவி அழைத்து பார்த்தாகிவிட்டது. துன்பம் அதனால் ஓய்ந்து விட்டதா? நீ வெற்றி பெற்றபோது கடவுளா உனக்கு உதவ முன்வந்தார்கள்? நீ எல்லையற்றவன், மரணமற்றவன், பிறப்பற்றவன், நீ எல்லையற்ற ஆன்மா. சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் தெய்வங்களின் குழந்தைகள், மேன்மைமிக்க முன்னோர்களின் குழந்தைகள். மரணம் இன்று வரட்டும் அல்லது 100 ஆண்டுகள் கழித்து வரட்டும், எது நேர்ந்தாலும் சத்தியத்தின் பாதையிலிருந்து அங்குலம் கூட விலகாதவனே உண்மை மனிதன்.
இத்தகைய உறுதி உன்னிடம் இருக்கிறதா? மலைகளையொத்த எதிர்ப்புகளை வெல்வதற்கான மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா? கையில் வாளுடன் இந்த உலகம் முழுவதுமே எதிர்த்து நின்றாலும் நீங்கள் சரி என்று நினைப்பதை செய்து முடிக்கின்ற தைரியம் உங்களிடம் இருக்கிறதா? என் தசையாகவும் இரத்தமாகவும் இருக்கின்ற மக்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். வெட்டி பேச்சில் உங்கள் ஆற்றல்களை வீணாக்குவதற்கு பதிலாக ஏதாவது வழி கண்டுபிடித்தீர்களா? உணர்ச்சி கொள்ளுங்கள் என் எதிர்கால சீர்திருத்தவாதிகளே, வருங்கால தேசபக்தர்களே, நீங்கள் உணர்ச்சி கொள்கிறீர்களா? இந்த நாட்டின் மீது ஒரு கரிய மேகம் போல் அறியாமை மூடியிருப்பதை உணர்கிறீர்களா? மகத்தான உண்மைகள் மிகவும் எளிமையாகவே இருக்கின்றன. நீங்கள் உயிர் வாழ்வது என்பது எவ்வளவு எளிமையான உண்மை! அதுபோல் உபநிடத உண்மைகள் உங்கள் முன்னால் உள்ளன. அவற்றை பின்பற்றி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். பலவீனப்படுத்துகின்ற இந்த இரகசிய வித்தைகளை விட்டு தள்ளுங்கள். வலிமை உடையவர்களாகுங்கள். ஒளி வீசுகின்ற வலிமை தருகின்ற மேலான தத்துவமாகிய உங்கள் உபநிடதங்களுக்கு திரும்பி செல்லுங்கள். உண்மையே வலிமை தரும். உண்மையே தூய்மை. உண்மையே அறிவை ஒளிர செய்வதாக இருக்கும். ஆற்றலை வளர்ப்பதாக இருக்கும். உண்மையை அறிந்து கொள்வதற்கான சோதனை இதுதான். ஏதாவது ஒன்று உங்கள் உடலை, அறிவை, ஆன்மீக உணர்வை பலவீனமாக்குமானால் அதனை விஷமென ஒதுக்குங்கள். அது உண்மையாக இருக்க முடியாது. மனிதனை உருவாக்குகின்ற ஒரு மதமே நமக்கு தேவை. மனிதனை உருவாக்குகின்ற கொள்கைகளே நமக்கு தேவை. எல்லா வகையிலும் மனிதனை உருவாக்கும் கல்வியே நமக்கு வேண்டும். உங்கள் நரம்புகளை வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். இரும்பாலான தசையும் எஃகாலான நரம்புகளுமே நமக்கு தேவை. காலம் காலமாக அழுதுவிட்டோம். இனியும் அழுகை கூடாது. சொந்த காலில் நில்லுங்கள். மனிதர்கள் ஆகுங்கள். நாம் பலவீனர்களானோம். அதனால்தான் இரகசிய வாதங்களும் இரகசிய வித்தைகளுமாகிய அற்ப விஷயங்கள் எல்லாம் நம்மிடம் வந்தன. நமக்கு தேவை வலிமையே. எனவே உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். தாழ்ந்தவருள் தாழ்ந்தவரிலும் ஆன்மா உள்ளது. அது இறப்பதோ பிறப்பதோ இல்லை. அந்த ஆன்மாவை வாள் வெட்ட முடியாது. நெருப்பு எரிக்க முடியாது. அது தோற்றமும் முடிவும் இல்லாதது. முற்றிலும் தூய்மையானது. எல்லாம் வல்லது. எங்கும் நிறைந்தது. பல நூற்றாண்டுகளாக பாமரர்களை பயமுறுத்தியே அவர்கள் ஏறக்குறைய மிருகங்களாகிவிடும் நிலைக்கு சென்று விட்டார்கள். ஆன்மா என்ற ஒன்றை பற்றி கேள்விப்பட அவர்கள் அனுமதிக்கப்படவே இல்லை. முதலில் அவர்கள் ஆன்மாவை பற்றி கேள்விப்படட்டும். பரப்புங்கள். உங்கள் மதத்தின் மகத்தான உண்மைகளை உலகம் முழுவதும் பரப்புங்கள். உலகம் அவற்றிற்காக காத்திருக்கிறது. மக்களை இழிந்தவர்களாக்கும் கொள்கைகளே பல நூற்றாண்டுகளாக போதிக்கப்பட்டு வந்துள்ளன. எல்லாவற்றை விடவும் சங்கல்பம் வலிமை வாய்ந்தது. அதன் முன் எல்லாம் அடிபணிந்தே ஆக வேண்டும். ஏனெனில் அது கடவுளிடமிருந்து மட்டுமே வருகிறது. மனிதர்கள்தான் தேவை. மற்ற எல்லாம் தயாராகிவிடும். ஆற்றல் மிக்க, தீவிரமான, நம்பிக்கை உள்ள, மனசாட்சிக்கு மாறாக நடக்காத இளைஞர்கள் இத்தகைய 100 பேர் போதும். உலகையே புரட்டி விடலாம். நம் சாஸ்திர உண்மைகளை இந்தியாவிலும் வெளியிலும் பிரச்சாரம் செய்ய நமது இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்தியாவில் சில இயக்கங்களை துவக்குவதுதான் என் திட்டம். உங்கள் மதத்தை பிரச்சாரம் செய்வதற்காக நீங்கள் நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும். சூரியனின் கீழ் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மனிதனிடமும் அதை பிரச்சாரம் செய்தாக வேண்டும். நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். நான் அமெரிக்கா சென்றது என் செயல் அல்ல, உங்கள் செயலும் அல்ல. இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற இறைவன்தான் என்னை அனுப்பினார். என்னை போன்ற நூற்றுக்கணக்கானோரை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப் போகிறார். உலகின் எந்த சக்தியாலும் இதை தடுக்க முடியாது. தானசீலமிக்க இந்த நாட்டின் முதல் தானமான ஞானத்தை அளிப்பதை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அந்த தானம் இந்தியாவின் எல்லைக்குள் மட்டுமே அடங்கிவிடக்கூடாது. அது உலகம் முழுவதும் பரவ வேண்டும். தங்கள் சொந்த சாஸ்திரங்களிலேயே உள்ள மகத்தான உண்மைகளை மக்கள் கேட்பதற்கு உதவுபவர்களுக்கு அதைவிட சிறந்த புண்ணிய செயல் இன்று வேறொன்றுமில்லை. நமது சாஸ்திர உண்மைகள் வடக்கிலிருந்து தெற்கு வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, இமயம் முதல் குமரி வரை, சிந்து முதல் பிரம்மபுத்திரா வரை நெருப்பை போல் பரவுமாறு
நாடு முழுவதும் அவற்றை பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதுவே நாம் கவனம் செலுத்த வேண்டிய முதல் வேலை. இந்தியாவில் ஒவ்வொரு முன்னேற்றமும் மத எழுச்சியை தொடர்ந்தே வர முடியும். சமுதாய கருத்துக்களாலோ அரசியல் கருத்துக்களாலோ இந்தியாவை மூழ்கடிக்கும் முன் ஆன்மீக கருத்துக்களால் நிரப்புங்கள். பிரச்சனையின் அடிமட்டத்திற்கு அதன் வேருக்கே நீங்கள் செல்ல வேண்டும். இதையே நான் முற்றிலுமான அடி முதல் நுனி வரையிலான சீர்திருத்தம் என்று சொல்கிறேன். சிறுபான்மையினரின் அடக்குமுறையே உலகம் கண்டவற்றுள் மிகவும் கொடியது. ஏதோ சிலவற்றை தீமை என்று நினைக்கின்ற ஒரு சிலரால் நாட்டை முன்னேற்ற முடியாது. துன்பப்படுபவர்களை உண்மையாகவே நேசிக்கும் மனிதன் எங்கு இருக்கிறான்? துன்புறுபவர்களுக்கு கருணை காட்டும் மனிதன் எங்கு இருக்கிறான்? அந்த மனிதன்தான் தேவைப்படுகிறான். கொள்கை வெறியுடன் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் எல்லாம் தங்கள் தோல்வியை தாமாகவே தேடிக்கொண்டன என்பதை உலகின் வரலாறு நமக்கு காட்டுகிறது. என் அனுபவமும் அதுவே. எனவே கண்டன குரல் எழுப்புகின்ற எந்த இயக்கத்திலும் என்னால் சேர முடியாது. சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கான வழியில்தான் நான் வேறுபடுகிறேன். அவர்களுடையது அழிவு பாதை, என்னுடையது ஆக்கப்பாதை. நான் மறுமலர்ச்சியை நம்பவில்லை, வளர்ச்சியையே நம்புகிறேன். மற்ற சீர்திருத்தவாதிகளை விட பெரிய சீர்திருத்தவாதி நான் என்பதையும் இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் விரும்புவது அங்கொன்றும் இங்கொன்றுமான சீர்திருத்தத்தை. நானோ அடிமுதல் முடிவரையிலான மொத்த சீர்திருத்தத்தை விரும்புகிறேன். இந்துக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்ய முயன்றால் இந்த கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு வந்த துன்பம் என்ன? இந்துக்கள் தங்களையே சீர்திருத்திக் கொள்வதில் முனைந்து ஈடுபட்டால் மற்ற சீர்திருத்த அமைப்புகளுக்கு நேர்ந்த தொல்லைதான் என்ன? அவர்கள் ஏன் அதற்கு எதிராக நிற்க வேண்டும்? சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். உருவ வழிபாட்டை எதிர்த்து நீங்கள் வாளை உருவலாம், துப்பாக்கியை கொண்டு வரலாம், உலகையே இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கலாம். ஆனால் உருவ வழிபாட்டிற்கான தேவை இருக்கும் வரை அது இருக்கத்தான் செய்யும். கீதையை விட ஒரு சிறந்த உரை வேதங்களுக்கு இதுவரை எழுதப்படவும் இல்லை, இனி எழுதவும் முடியாது. கீதையை விட சிறந்த ஒன்று இன்றைய இந்தியாவிற்கு தேவைப்படவில்லை, உலகிற்கும் தேவைப்படவில்லை. என் வார்த்தைகளை குறித்து கொள்ளுங்கள். சீதை நம் இனத்தின் உயிரோட்டத்தில் ஊடுருவி இருக்கிறாள். இந்துக்களாகிய ஆண் பெண் ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் கலந்திருக்கிறாள். நாமெல்லாம் சீதையின் குழந்தைகள். கோட்பாடுகளை நம்புவதோ ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு போவதோ உலகத்தில் உள்ள எல்லா நதிகளிலும் குளிப்பதோ அல்ல. ரிஷியாவதே முக்தி. நீங்கள் இறைவனை உணர்ந்தால் உங்கள் முகம் மாறிவிடும், உங்கள் குரல் மாறிவிடும், உங்கள் தோற்றமே மாறிவிடும். நீங்கள் மனித குலத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக இருப்பீர்கள். வாழ்க்கை குறுகியது, ஆன்மா அழியாதது, என்றும் இருப்பது. ஒன்று மட்டும் நிச்சயம், அது மரணம். எனவே உயர்ந்ததோர் லட்சியத்தை கைக்கொள்வோம். அதற்காக நம் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிப்போம். இது நமது தீர்மானமாக இருக்கட்டும். எனக்கு இளைஞர்கள் தேவை. இளமையும் வலிமையும் ஆரோக்கியமும் கூர்மையான அறிவும் உள்ளவர்களே இறைவனை அடைய முடியும் என்று வேதங்கள் கூறுகின்றன. தமிழ் இளைஞர்களே, என் நம்பிக்கை உங்களிடம்தான் இருக்கிறது. உங்கள் நாட்டின் அழைப்பிற்கு செவி சாய்ப்பீர்களா? என்னை நம்புவதற்கான துணிவு உங்களிடம் இருக்குமானால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னான எதிர்காலம் இருக்கும். எந்த பிரிவாவது ஓம் என்பதை சின்னமாக வைப்பதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கருதுமானால் தன்னை இந்து என்று அழைத்து கொள்ளும் உரிமை அதற்கு கிடையாது. நம் நாட்டின் ஆன்மீகம் மற்றும் லௌகிக கல்வி எல்லாமே நம் சொந்த கைகளில் இருக்க வேண்டும். முடிந்தவரை அது தேசிய வழியிலும் தேசிய அமைப்புகளின் மூலமும் தரப்பட வேண்டும். நீங்கள் 5 கருத்துக்களை நன்கு கிரகித்து அவற்றை உங்கள் வாழ்க்கையாக நடத்தையாக பரிணமித்து நிற்க செய்ய முடியுமானால் ஒரு புத்தகசாலை முழுவதையும் மனப்பாடம் செய்தவனை விட நீங்கள் அதிகமாக கல்வி பெற்றவர் ஆவீர்கள். வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற, மனிதனை உருவாக்குகின்ற, குணத்தை மேம்படுத்துகின்ற கருத்துக்களை ஜீரணம் செய்யத்தக்க கல்வியே நாம் வேண்டுவது. நாம் வணங்க வேண்டிய முதல் கடவுள் நம் நாட்டு மக்களே. ஒருவரோடு ஒருவர் பொறாமை கொண்டு சண்டையிடுவதற்கு பதிலாக
இவர்களை நாம் வழிபட்டாக வேண்டும். தேவை சித்த சுத்தி, இதய தூய்மை. அது எவ்வாறு வரும்? முதலில் விராட்டை, அதாவது உங்களை சுற்றி இருப்பவர்களை வழிபடுங்கள். வழிபாடு, அதுதான் விராட்டு என்ற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு சரியான பொருள். நம்மை சுற்றிலும் காண்கின்ற விராட் தெய்வத்தை வழிபடாமல் வேறு வீண் தெய்வங்களை நாம் தேடி செல்ல வேண்டுமா? இந்த தெய்வத்தை முதலில் வணங்கினால் பிற எல்லா தெய்வங்களையும் வணங்கும் திறன் பெறுவோம். மகத்தானதோர் எதிர்கால இந்தியாவை உருவாக்க வேண்டுமானால் ஆற்றலை சேர்ப்பதிலும் சங்கல்பங்களை இணைப்பதிலும் தான் இருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எதிர்கால இந்தியா முற்றிலும் அதையே சார்ந்திருக்கிறது. ஒரு கோடியில் உள்ளது பிராமண லட்சியம், மற்றொரு கோடியில் உள்ளது சண்டாள லட்சியம். நமது வேலையெல்லாம் சண்டாளனை பிராமண நிலைக்கு உயர்த்துவதுதான். இனி வரப்போகின்ற சத்திய யுகத்திலும் ஜாதிகள் எல்லாம் சிறிது சிறிதாக மாறி முதலில் இருந்த பிராமண நிலைக்கு செல்ல வேண்டும். இந்தியாவில் உள்ள ஜாதி பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி இதுதான். ஜாதி பற்றிய ஒரு விளக்கம் மகாபாரதத்தில் காணப்படுகிறது. சத்திய யுகத்தின் ஆரம்பத்தில் பிராமணர்கள் என்ற ஒரு ஜாதியினரே இருந்தார்கள். அதன் பிறகு பல்வேறு தொழில்களை செய்ததன் காரணமாக அவர்கள் தங்களுக்குள் பல்வேறு ஜாதிகளாக பிரிந்தார்கள். இதுதான் ஜாதி பிரச்சினைக்கு உண்மையான அறிவுபூர்வமான ஒரே விளக்கம். ஆரியர்கள் இந்தியாவிற்கு வெளியே இருந்து வந்தார்கள் என்பதை நிரூபிக்கும்படியான ஒரு வார்த்தை கூட நமது சாஸ்திரங்களில் இல்லை. பழங்கால இந்தியா என்பது ஆப்கானிஸ்தானமும் சேர்ந்த பகுதியாகும், அவ்வளவுதான். வடநாட்டிற்கும் தென்னாட்டிற்கும் இடையே மொழியில் அமைந்துள்ள வேற்றுமையை தவிர வேறு எந்த வேறுபாட்டையும் நான் காணவில்லை. சாதாரண மக்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் போதியுங்கள், கருத்துக்களை கொடுங்கள். ஆனால் அதைவிட மேலான ஒன்று அவர்களுக்கு தேவை, பண்பாட்டை அழியுங்கள். அவர்களுக்கு அதை கொடுக்காத வரையில் அந்த உயர்த்தப்பட்ட நிலையில் அவர்களால் நிலையாக இருக்க முடியாது. உங்கள் இனத்தின் சரித்திரத்தை பற்றி அடுக்கடுக்கான நூல்கள் கூறுவதை விட நூற்றுக்கணக்கான தாக்குதல்களின் அடையாளங்கள் இந்த கோவில்களில் உள்ளன. நூற்றுக்கணக்கான முறையும் அவை புதுப்பிக்கப்பட்டன, தொடர்ந்து அவை அழிக்கப்பட்டன. அந்த அழிவிலிருந்து மீண்டும் முன்னைவிட புதுமையோடும் வலிமையோடும் எழுந்து நின்றுள்ளன. அந்நியர் படைகள் நமது கோவில்கள் ஒவ்வொன்றையும் தரைமட்டமாக்கின. ஆனால் அந்த அலை ஓய்ந்ததுமே கோயில்களும் கோபுரங்களும் மீண்டும் எழுந்தன. நமது முன்னோர்கள் நமது மதத்தை மிகுந்த அக்கறையுடன் பேணி காத்தார்கள். வேறு எல்லாவற்றையுமே அதற்காக தியாகம் செய்தார்கள். உங்கள் முன்னோர்கள் அதை காப்பதற்கு எல்லா துன்பங்களையும், ஏன் சாவையும் கூட தைரியமாக சந்தித்தார்கள். எந்த மாமனிதர்களை நாம் நமது முன்னோர்கள் என்ற உரிமை கொண்டாடுகிறோமோ, யாருடைய இரத்தம் நம் இரத்த குழாய்களில் ஓடுகிறதோ, அவர்கள் தங்கள் குழந்தைகளான நாம் சிறு சிறு வேற்றுமைகளுக்காக அடைத்து கொள்வதைக் கண்டு நம்மை வெறுப்புடன் பார்க்கிறார்கள். ஆண், பெண், குழந்தை என்று இந்த நாடு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் நமது மதத்தில் உள்ள பொது கருத்துக்களை அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டதை தங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இதுதான் முதல் படி. நம் முன்னோர்கள் மகத்தானவர்களாக இருந்தார்கள். முதலில் அதை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நமது இரத்த குழாய்களில் ஓடுகின்ற இரத்தம் எது என்பதை அறிய வேண்டும். அந்த இரத்தத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆன்மாவைப் போல் நமது நாடும் தோற்றமும் முடிவும் இல்லாததாக நித்தியமானதாக உள்ளது. இத்தகைய நாட்டின் அருமை குழந்தைகள் நாம். நூற்றுக்கணக்கான அந்நியர் படையெடுப்புகளும் நூற்றுக்கணக்கான பழக்க வழக்கங்களும் ஏற்படுத்திய அதிர்ச்சிகளை ஏற்றும் நிலைகுலையாமல் நிற்பதும் அதே இந்தியாதான். என்றும் குன்றாத சக்தியுடன், அழியாத வாழ்வுடன், உலகில் எந்த பாறையை விடவும் உறுதியாக இருப்பதும் அதே இந்தியாதான்.